ஓசியா முதலாவது அதிகாரம். 1. யூதாதேசத்து ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய எஸ்ரியேலின் ராஜாவாகிய ஏரோபெயாம் என்பவனின் நாட்களிலும் பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். 2. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கினபோது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோரப்பிள்ளைகளையும் உன்னிடமாகச் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகிச் சோரம் போயிற்று என்றார். 3. அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரைச் சேர்த்து கொண்டான், அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 4. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரியேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகோவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரியேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். 5. அந்நாளில் எஸ்ரியேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். 6. அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கஞ்செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிடுவேன். 7. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கஞ்செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றார். 8. அவள் லோருகாமாவை முலைமறக்க பண்ணின பிற்பாடு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். 9. அப்பொழுது அவர், இவனுக்கு லோகம்மி என்னும் பேரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை. 10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போலிருக்கும், நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்குச் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்குச் சொல்லப்படும். 11. அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். எஸ்ரியேலின் நாள் பெரிதாயிருக்கும். ஓசியா இரண்டாவது அதிகாரம். 1. உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். 2. உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியுமல்ல, நான் அவளுக்கு புருஷனுமல்ல, அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபசாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கிப் போடக்கடவள். 3. இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்தவண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தரவெளியைப் போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாகப்பண்ணுவேன். அரைப்புள்ளி. 4. அவளுடைய பிள்ளைகள் சோரப்பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இரங்காதிருப்பேன். 5. அவர்களுடைய தாய் சோரம்போனாள், அவர்களை கற்பந்தரித்தவள் இலச்சையான காரியங்களைச் செய்தாள், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றிப் போவேன் என்றாள். 6. ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். 7. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களைச் சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்குத் திரும்பிப் போவேன், இப்பொழுது இருக்கிறதைப் பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள். 8. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவரென்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவரென்றும் அவள் அறியாமற் போனாள், அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். 9. ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டுமயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். 10. இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன், ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்கலாக்கி விடுவிப்பதில்லை. 11. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாதப்பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். 12. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சச் செடிகளையும் அவளுடைய அத்திமரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய்ப்போக பண்ணுவேன், காட்டுமிருகங்கள் அவைகளை தின்னும். 13.
அவள் பாகால்களுக்கு தூபங்காட்டி தன் நெற்றிப்பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னைச் சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்துபோன நாட்களினிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14 ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி 15 அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சத் தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினதுபோல் பாடுவாள். 16 அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். 17 பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரைச் சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற்போகும். 18 அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டுமிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களைச் சுகமாய்ப்படுத்திக் கொண்டிருக்க பண்ணுவேன். 19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். 20 உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். 21 அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். 22 பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். 23 நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இரங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஓசியா 3வது அதிகாரம் 1 பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். 2 அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு 3 அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காகக் காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். 4 இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். 5 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஓசியா 4வது அதிகாரம் 1 இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனைப் பற்றிய அறிவும் இல்லை. 2 பொய்யாணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபசாரம் பண்ணி மிஞ்சிப் போகிறார்கள். இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள் சேருகிறது. 3 இதினிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடுங்கூட மிருகஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். 4 ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் இல்லை. உன் ஜனங்கள் ஆசாரியனோடே வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். 5 ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோடே கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். 6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்துவிடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன். 7 அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவஞ்செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இலச்சையாக மாறப்பண்ணுவேன். 8 அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாயிருக்கிறார்கள். 9 ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். 10
அவர்கள் கர்த்தரை மதியாமலிருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தியடையாதிருப்பார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பலுகாதிருப்பார்கள். 11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். 12. என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்குமென்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பித் திரிய பண்ணிற்று, அவர்கள் தங்கள் தேவனுக்குக் கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள். 13. அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலிமரங்களின் கீழும் புன்னைமரங்களின் கீழும் அரசமரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபங்காட்டுகிறார்கள். இதினிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரமும் செய்கிறார்கள். 14. உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறதினிமித்தமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரம் செய்கிறதினிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமலிருப்பேனோ? அவர்கள் விலகி வேசிகளோடே கூடப்போய் தாசிகளோடே பலியிடுகிறார்கள், உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். 15. இஸ்ரவேலே, நீ சோரம்போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக. கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனானை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. 16. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது, இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். 17. எப்பிராயீம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. 18. அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் சூரம் போகிறார்கள், அவர்களுடைய அதிபதிகள் தாருங்களென்று இலச்சையானதை நாடுகிறார்கள். 19. காற்று அவர்களை தன் செட்டைகளில் இறுகப் பிடிக்கும், அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள். ஓசியா 5வது அதிகாரம். 1. ஆசாரியர்களே, இதை கேளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள், ராஜாவின் வீட்டாரே செவிகொடுங்கள், இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும், நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். 2. நெறிதவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன். 3. எப்பிராயீமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல, எப்பிராயீமே, இப்போது நீ சோரம்போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. 4. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளைச் சீர்திருத்தமாட்டார்கள், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். 5. இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாகச் சாட்சியிடுகிறது, ஆகையால் இஸ்ரவேலும் எப்பிராயீமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள், அவர்களோடே யூதாவும் இடருண்டு விழுவான். 6. அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காணமாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். 7. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள், இப்போதும் ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடே பட்சிக்கப்படுவார்கள். 8. கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள், பெத்தாவேனிலே கதறுங்கள், பென்யமீனே உன்னை பின்தொடர்கிறார்கள். 9. தண்டிப்பின் நாளிலே எப்பிராயீம் பாழாவான், நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். 10. யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள், அவர்கள் மேல் என் உக்கிரகோபத்தை தண்ணீரைப் போல ஊற்றுவேன். 11. எப்பிராயீம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றிப் போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். 12. நான் எப்பிராயீமுக்கு பொட்டரிப்பைப் போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பைப் போலவும் இருப்பேன். 13. எப்பிராயீம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயீம் அசீரியனண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. 14. நான் எப்பிராயீமுக்குச் சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன், நான் நானே பீறிவிட்டு போய்விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். 15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஓசியா 6வது அதிகாரம். 1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 3.
அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். 4. எப்பிராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது. 5. ஆகையால் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம்பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். 6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகனபலிகளைப் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். 7. அவர்களோ ஆதாமைப்போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். 8. கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்தக் காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. 9. பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்குக் காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். 10. பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்பிராயீமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. 11. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்புக்காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா 7வது அதிகாரம். 1. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போதும் நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும்போதும் எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். 2. அவர்கள் பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களைச் சூழ்ந்து கொண்டது, அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது. 3. ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். 4. அவர்கள் எல்லாரும் விபசாரக்கள்ளர், அப்பஞ்சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பைப் போல் இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பிப்போகுமட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். 5. நம்முடைய ராஜாவின் நாளென்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதியுண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோடே கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். 6. அவர்கள் பதிவிருக்கும்போது தங்கள் இருதயத்தை அடுப்பைப் போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அலப்பு மூட்டுகிறவன் இராமுழுதும் தூங்கினாலும் காலமேயோவென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். 7. அவர்கள் எல்லாரும் அடுப்பைப் போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. 8. எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான், எப்பிராயீம் திருப்பிப் போடாத அப்பம். 9. அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். 10. இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாகச் சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். 11. எப்பிராயீம் பேதையான புறாவைப் போல் இருக்கிறான், அவனுக்குப் புத்தியில்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். 12. அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன், அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன். அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். 13. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ! அவர்களுக்கு கேடுவரும். எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக போய் பேசுகிறார்கள். 14. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிறபோது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகிப்போகிறார்கள். 15. நான் அவர்களை தண்டித்தேன், அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன், ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். 16. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லைப் போலிருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்தினிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள், இதுவே எகிப்து தேசத்தினிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை.